Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna sayyidina Muhammadan abduhu wa rasuluhu sallallahu ala sayyidina Muhammadin wa alihi al-abrar wa ashabihi al-akhyar wa azwajihi at-tayyibat at-tahirat usikum ibadallah wa iyaya bittaqwallahi ma ba'd a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim wa badaghi fima ataka Allahu darul akhirah wa la tansa nasibaka minad dunya sadaqallahu al-azim illa புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேசர்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு உரித்தான பெரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் கோடை வெயில் ஒரு புறம் இருந்தாலும் பள்ளி மாணவியர்கள் கோடை விடுமுறையை மிகுந்த ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். பொதுவாக மனித வாழ்க்கையில் பள்ளி பருவமாக இருந்தாலும் சரி, அதை தாண்டிய அலுவல்களில் ஈடுபடக்கூடிய பெரிய மனிதர்கள், பெரிய வயதுடையவர்களாக இருந்தாலும் சரிதான், விடுமுறை என்று சொன்னால் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய படிப்பு அல்லது தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அலுவல்களிலே விடுமுறை என்று சொன்னாலே ஒரு விதமான குதூகலமும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுவதை நாம் அனுபவத்திலே பார்க்கிறோம். அந்த விடுமுறை காலங்களில் நாம் இன்பச் சுற்றுலா செல்வது, நம்முடைய சொந்த பந்தங்களை சந்திப்பது, நண்பர்களோடு அளவலாவிக் கொள்வது, மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது, இதுவெல்லாம் ஏற்புடையது தான். இஸ்லாத்தின் பார்வையில் அது வரவேற்கத்தக்கது தான். விடுமுறைகளில் நாம் மகிழ்வாக மகிழ்ச்சிகரமாக அதை கழிப்பது என்பது மார்க்கத்தில் அதற்கு தடையேதும் இல்லை. அதே சமயத்தில் இஸ்லாத்தினுடைய ஒரு வட்டத்திற்குள் இருந்து நாம் அதை கழிக்க வேண்டும், மகிழ்வாக நாம் அதை நடத்த வேண்டும். இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வரையறை மீது ஹராமான நிலையிலே, ஹராமான வழியில் சென்று விடாத வரை அது வரவேற்க தகுந்தது தான் என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலே பார்த்தால் அது அனுமதிக்கப்பட்டது தான் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், உடலுக்கு எப்படி சோர்வும் சடைவும் ஏற்படுகிறதோ அதுபோல உள்ளத்திற்கும் சடைவு ஏற்படும். உடலுக்கு அதிகமாக உழைக்கின்ற போது, நெடுநேரம் நாம் வேலையில் இருக்கின்ற போது உடலுக்கு ஒரு விதமான சோர்வும் சடையும் வருவதைப் போல உள்ளத்திற்கும் சடைவு உண்டு. எனவே அஜிம்மு ஹாதிஹில் குலூப், இந்த உள்ளங்களுக்கு நீங்கள் புத்துணர்ச்சி ஊட்டுங்கள் என்பார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சஹாபாக்களில் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா, நபித்தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அஸ்தஜிபு நஃப்ஸி, என்னுடைய பினப்சி, என்னுடைய நஃப்ஸை, என்னை நான் புத்துணர்ச்சி ஊட்டிக் கொள்கிறேன், எனக்கு நான் புத்துணர்ச்சி ஊட்டிக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் ஹக்கான விஷயத்தில், சத்தியமான விஷயத்திலே நான் ஆர்வத்தோடு செயல்பட முடியும். நாம் நம்முடைய உள்ளம் சோர்வடைகின்ற போது, சலிப்பு தட்டுகின்ற போது, விவாதத்திலே சலிப்பு தட்டிவிடக்கூடாது, மற்ற நல்ல காரியங்களிலே சடையும் சலிப்பும் தட்டிவிடக்கூடாது. எனவே தான் உள்ளத்திற்கு எப்படி சோர்வும் சடைவும் உண்டு, எப்படி உடலுக்கு இருக்கிறதோ அதுபோல உள்ளத்திற்கும் உண்டு. அதை சரி செய்வதற்கு புத்துணர்ச்சி உண்டு கொள்ளுங்கள் என்பார்கள் சஹாபிய பெருமக்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே,
நாம் நம்முடைய உள்ளத்திற்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதற்காக வேண்டி நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது, இன்ப சுற்றுலா செல்வது, இதுவெல்லாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது தான். ஆனால் ஒரு வரையறைக்குள் நின்று நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். ஒரு வட்டத்திற்குள் ஹராமான நிலைக்கு செல்லாத வரை அது வரவேற்க தகுந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உலகத்தில் பிஸியானவர்கள், அலுவல்கள் நிறைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்ததை போன்ற ஒரு சவால்கள் உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லை. அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததை போல யாருக்கும் இல்லை. அவ்வளவு பெரிய நெருக்கடிகளும் அலுவல்களும் இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தங்களுடைய துணைவியர்களோடு அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கிறார்கள், நகைச்சுவையாக நடந்திருக்கிறார்கள், நண்பர்களோடு நகைச்சுவையாக நடந்திருக்கிறார்கள், நகைச்சுவையாக பேசியிருக்கிறார்கள், சிறு பிள்ளைகளோடு ஆசுவாசமாக நகைச்சுவையாக ரொம்ப அன்போடு நடந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே, நன்மக்களுடைய சாலிஹீன்களுடைய வாழ்க்கையிலே இதுவெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக, படிப்பனையாக, முன்மாதிரியாக காண கிடைக்கிறது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சில வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு எனக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேடிக்கையாக சொன்னார்கள், கிழவிகளுக்கெல்லாம் சொர்க்கம் போக முடியாது, வயது முதிர்ந்தவர்கள் சொர்க்கம் போக முடியாது என்று சொன்னார்கள். உடனே அவங்களுக்கு அப்படி பதறிட்டாங்க, கவலை வந்துருச்சு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையாக சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையாக பேசினாலும் கூட, வேடிக்கையாக பேசினாலும் கூட சத்தியம் இருக்கும். அதில் எந்த விதமான பொய்யினுடைய கலப்பும் இருக்காது. என்ன பேசினாலும் எந்த சந்தர்ப்பத்தில் நம்மெல்லாம் யதார்த்தத்தை விளங்கி இருக்கிறோம். அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயது முதிர்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க சொர்க்கத்தில். அல்லாஹு தஆலா எல்லோரையும் வாலிபர்களாகத்தான் வைத்திருப்பான். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எல்லோரும் வாலிபர்களாக இருப்பார்கள். ஜுருது முதுகளாக, அதாவது ஆண்களாக இருந்தால் தாடி மீசெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஒரு பார்ப்பதற்கு ரொம்ப அழகிய தோற்றமுடையவர்களாக, சம வயதை ஒத்தவர்களாக. குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவிலே சொல்கிறான், இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரன் உர்பல் அத்ராபல் அஸ்ஹாபில். அதாவது அவர்களை ஒரு புதிய ஒரு உருவாக்குதலாக, புதிய ஒரு படைப்பாக அவர்களை நாம் ஆக்குவோம். இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷா ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. அவர்களை எல்லாம், இந்த பெண்களை வந்து நம்ம கன்னிகளாக வைத்திருப்போம், ஆக்குவோம். உர்பன் அத்ராபா, பாசமும் பற்றுடையவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய கணவன்மார்கள் மீது. அவர்கள் சம வயதை ஒத்தவர்களாக இருப்பார்கள். இதுவெல்லாம் சொர்க்கவாசிகளுடைய தனிச்சிறப்பு. வாலிபர்களாக இருப்பார்கள், ஒரே வயதை ஒத்தவர்களாக இருப்பார்கள். அங்கே வயோதிகம் என்பது இருக்காது, வயோதிகம் என்பது வராது. அந்த அர்த்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழவிகள் சொர்க்கம் போக மாட்டாங்க, வயது மூதாட்டிகள் சொர்க்கம் போக மாட்டாங்கன்னா மூதாட்டிகளாக இருக்க மாட்டாங்க என நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்மணி, அதே போல ஒரு பெண்மணி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் உங்களை கூப்பிடுறாரு. உங்களுடைய கணவர் யார்? அது கண்ணில் வெள்ளை இருக்குமா அவரா? அந்த அம்மாவுக்கு ஒரு திடீர்னு ஒரு சின்ன ஒரு பதட்டம் தொட்டி கொண்டது. என்னுடைய கணவருக்கு கண்ணில் அப்படி ஒரு வெள்ளையே இல்லையே, ஒருவேளை திடீர்னு ஏதோ ஒரு நோய் வந்து விட்டதோ, கண் சம்பந்தமான ஏதோ ஒரு நோய் வந்து விட்டதோ என்று ஒரு பதட்டம். அவருடைய யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவருக்கு அப்படி கண்ணிலே ஒன்றும் வெள்ளை ஒன்றும் இல்லையே. இல்லை, கண்ணிலே இருக்கிறது. எந்த மனிதருக்கு தான் கண்ணிலே வெள்ளை இல்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையாக கூறினார். அதாவது பொதுவாக கருவிழியை விட அந்த வெள்ளை விழி வந்து அதிகமாக வெள்ளை மனிதர்களுடைய கண்களில் அப்படித்தானே. கருவிழியை விட வெள்ளை விழி கொஞ்சம் விசாலமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அர்த்தத்திலே சொல்வார்கள், அவருடைய கணவருக்கு கண்ணில் வெள்ளை இருக்குதுமா. யாருக்கு தான் வெள்ளை இல்லை? எல்லாருக்கும் வெள்ளை இருக்குது. இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாக நடந்திருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களிலே சஹாபாக்களிலே நகைச்சுவையாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் எப்படி பேசினாலும் சரி அது ஹக்காக இருக்கும். எந்த விதத்திலையும் அதில் பொய்யனுடைய கலப்பாடு ஒரு கடுகளவு கூட அதில் இருக்காது, துளி அளவு கூட இருக்காது. அவ்வளவு பெரிய அலுவல்கள் நிறைந்த, சவால்கள் நிறைந்த, அச்சுறுத்தல் நிறைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஆசுவாசப்படுத்திக் கொள்வது, உள்ளத்தை ஆசுவாசப்படுத்திக் கொள்வார்கள் அவ்வப்போது. சடைவு என்பது இபாதத் வருமானால், அது உள்ளத்திற்கோ உடலுக்கோ சடைவு வருமானால் அது இபாதத்திலே சலிப்பை கொண்டு வந்துவிடும். அதனால்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு மிக நெருக்கமான சஹாபி, ரொம்ப பெரிய பிரபலியமான ஒரு சஹாபி, நபித்தோழர். அவங்களை இரண்டாம் தலைமுறைகள் பார்த்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காதவர்கள் இரண்டாம் தலைமுறையினர், தாபிஈன்கள். சஹாபாக்களை பார்த்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கூடாக ஈமானோடு பார்த்தவர்கள் சஹாபாக்கள்.
சஹாபாக்களை பார்த்தவர்களுக்கு தாபிஈன்கள், அவர்களை துயர்ந்து வரக்கூடியவர்கள், இரண்டாம் தலைமுறைகள். அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கண்கூடாக பார்த்தவர்கள். அவர்கள் அந்த இரண்டாம் தலைமுறையினருக்கு பயான் செய்வாங்க. வாரத்தில் ஒரு நாள் நல்லுபதேசம் செய்வார்கள். உபதேசம் செய்கின்ற போது அவர்களுடைய உபதேசம் அதாவது மிக உயிரோட்டமானதாக, ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டதாக, நல்ல விஷயங்களை கொண்டதாக. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கண்கூடாக பார்த்தவர்கள் அல்லவா ஆவலோடு மிக தேட்டத்தோடு வருவார்கள் அந்த தாபிஈன்கள், இரண்டாம் தலைமுறையினர். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கண்கூடாக பார்த்த சஹாபாக்கள் அல்லவா என்று மிகுந்த தேட்டத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்தவர்கள். அதனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதனால் அவர்களுடைய சகவாசத்தை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். நீண்ட நேரம் அவர்கள் பயான் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு நாள் அப்படி உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் அவங்கெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தானே பயான் செய்கிறீங்க, நீங்கள் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் வாரம் முழுக்க பயான் செஞ்சால் நன்றாக இருக்குமே என்று அந்த தோழர்கள் எல்லாம், உபதேசம் கேட்கக்கூடிய அந்த தோழர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டார்கள். உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை வேண்டாம், அது சடைவை தந்துவிடும். எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவ்வாறு வழிகாட்டவில்லை. வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம்தான் எங்களுக்கு உபதேசம் செய்து, இது மாதிரியான உபதேசம் செய்து எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி செய்தார்களோ, எதை செய்தார்களோ அதைத்தான் நான் செய்வேன், அதைத்தான் செய்ய வேண்டும். எனவே அவ்வாறு வேண்டாம், தினமும் செய்ய வேண்டாம், சடைவை தந்துடும், வாரத்தில் ஒரு நாள் போதுமானது என்று ஒதுங்கி கொண்டார்கள். சலிப்பு திட்டி விடக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு ஆழ்ந்த கருத்தாக இருந்தாலும் சரிதான், நெடுநேரம் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு நீண்ட நேரம் அதிலே நாம் ஈடுபட்டிருந்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு விதமான சலிப்பு தட்டிவிடும். அல்லாஹு தஆலா குர்ஆனை மனித மனத்திற்கு தகுந்தார் போல தான் அல்லாஹு தஆலா மனித சுபாவத்திற்கு தகுந்தார் போல் ஆக்கியிருக்கிறான். குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை எடுத்து பாருங்கள், நம்மால் விளங்க முடியும். குர்ஆனுடைய ஓட்டம் எப்படி போக்கும், ஓட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே வருவான், ஒரு வரலாற்றை சொல்லிக்கொண்டே வருவான் குர்ஆனிலே. உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்று எடுத்துக்கொள்வோம், அல்லது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்று எடுத்துக்கொள்வோம். வரலாறை சொல்லிக்கொண்டே அல்லாஹ் தஆலா வந்து கொண்டிருக்கும். திடீரென்று கியாமத் வந்துவிடும். கியாமத்தை பற்றி, கியாமத்திலே அவ்வாறு நடக்கும், கியாமத்திலே இவ்வாறு இருக்கும். கியாமத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வருகின்ற போது திடீரென்று சட்டத்திட்டங்களை கொண்ட வசனங்கள் வந்துவிடும். இப்படி அல்லாஹ் தஆலா ஏன் இவ்வாறு என்று வல்லுநர்கள் அருள்மறை குர்ஆனுடைய விளக்க உரை சொல்லக்கூடிய, அதற்கு ஆழ்ந்த ஞானங்களை கொண்ட பெருமக்கள் சொல்வார்கள், ஏன் அல்லாஹ் அவ்வாறு அமைத்தான். ஒரே விஷயத்தை நெடுநேரம் சொல்லிக்கொண்டே வராமல் கொஞ்சம் வரலாறு, அதற்கு அடுத்தாற் போல கொஞ்சம் சட்டத்திட்டங்கள், அதற்கு அடுத்தாற் போல கியாமத்தை பற்றியான திருக்கங்கள், அதற்கு அடுத்தாற் போல இப்படி ஒன்றும் வித்தியாசமாக கொஞ்ச நேரம் வந்து கொண்டே இருக்கும். திடீரென்று அதனுடைய ரூட்டு மாறி வேறு விதமான நிலைப்பாட்டுக்கு சென்றுவிடும் குர்ஆனுடைய போக்கு. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய சுபாவம் எப்படியானது என்று சொன்னால் நெடுநேரம் ஒரே விஷயத்தை சிந்திப்பதற்கும் படிப்பதற்கும் சலிப்பும் தட்டிவிடும். அருள்மறை குர்ஆனாக இருந்தாலும் கூட அவ்வாறு இருந்தால் மனிதனுடைய சுபாவத்திலே அது அலுப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இவ்வாறு அமைத்திருக்கிறான் என்று அது சார்ந்த துறை நிபுணர்கள் சொல்வார்கள். குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். ஒரு 2-3 பக்கம் கூட சரியாக வராது, வேறு விதமான சாப்டர் போயிடும், சப்ஜெக்ட் போயிடும். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் சடையை வந்து விடக்கூடாது என்பதற்காக. மனித மனங்கள் என்பது ஒரே போக்கை, ஒரே நேர்கோட்டிலே சென்று கொண்டே இருந்தால் அது சலிப்பு தட்டிவிடும். அது எதுவாக இருந்தாலும் சரிதான், அதிலே ஒரு ஆசுவாசம் தேவை, அதிலே ஒரு ஓய்வு தேவை என்பதை அல்லாஹ் தஆலா அவ்வாறு ஆக்கியிருக்கிறான். மனித உள்ளத்தை அப்படித்தான் ஆக்கியிருக்கிறான். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. எனவே இது மாதிரியான விடுமுறை காலங்களில் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய அலுவல்களிலே கிடைக்கின்ற ஓய்வாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களோடு அளவலாவிக் கொள்வது, நண்பர்களை சந்திப்பது, மிகுந்த நகைச்சுவையோடு பேசிக்கொள்வதிலே தவறில்லை. ஆனால் மார்க்கம் ஒரு வரையறை சொல்கிறது, அந்த வரையறைக்குள் நின்று நாம் அதிலே பயணிக்க வேண்டும். நுஐமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி உண்டு. சஹாபாக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஏதாவது சந்தையில் வந்து புதுசாக ஒரு பொருளை பார்த்துட்டா வாங்கிட்டு வந்துடுவாங்க. காசு கொடுக்காமல் வாங்கிட்டு வந்துடுறது. காசு கொடுக்காமல் வாங்கிட்டு வந்து யாரை சொல்லலாம், இதை நான் உங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுறதுக்காண்டி கொடுக்கறது. கடைசியில் அந்த எந்த பொருள் வாங்கி வரப்பட்டதோ அந்த பொருளுக்கு உடையவர் அங்கிருந்து வந்து காசை கேட்பதற்காண்டி வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையிலே வந்து அவர் நின்று விடுவார். இதுக்கு பைசா கொடுங்க அப்படின்னு கேட்டால், ஏது நீங்கள் காசு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, எங்கே இருக்குது காசு, எங்கே இருக்குது, நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் வாங்கிட்டு வந்தேன், யாரை சொல்லலாம், இதை நீங்கள் கொடுத்துருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே எடுத்து கொடுத்து விடுவார்கள். இவர்கள் தான் காசை கொடுத்து அன்பளிப்பாக வாங்கி வருவதை போல் வாங்கி வந்து கொடுத்து விடுவார்கள். கேட்டால், யாரை சொல்லலாம், உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு காசு இல்லை. நீங்கள் உடனே சிரிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விடுவார்கள்.
ஒரு நாள் அதே போல அதே நுஐமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஒட்டகத்தை கொண்டு ஒரு சஹாபி, ஒரு கிராமப்புறத்து சஹாபி ஒட்டகத்தை கொண்டு கட்டி போட்டிருந்தார்கள். அது இவங்களுடைய தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே பிடிச்ச நுஐமான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தை பிடிச்சி அறுத்துருவாங்க. ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் இப்பொழுது ஒட்டகத்தை தேடி வந்தால் அது அறுக்கப்பட்டிருக்கும். யாரும் சொல்லலாம், இவ்வாறு என்னுடைய ஒட்டகத்தை இவ்வாறு செஞ்சிட்டாங்க. உடனே இவர்கள் ஓடி வேறு ஒரு தோழருடைய வீட்டிலே போய் ஒளிந்து கொள்வார்கள். ஒரு தேடலுக்கு பின்னால் அவர்கள் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்தில் தான் இருக்கிறார் என்று அந்த நுஐமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காட்டி கொடுத்து விடுவார்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால், யார சொல்லலாம், யார் என்னை காட்டி கொடுத்தார்களோ அவர்கள் தான் அறுக்க சொன்னார்கள், நான் அதனால் தான் அறுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே ஒட்டியிருந்த தூசியை தட்டி கொண்டே சிரித்து கொண்டு அதற்கான கிரயத்தை கொடுத்து அனுப்பிவிடுவார். இப்படியெல்லாம் சஹாபாக்களும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நகைச்சுவையாக, ஒரு ஆசுவாசமாக, மிகுந்த ஒரு நண்பர்களோடு மகிழ்ச்சிகரமாக இருந்த சம்பவங்கள், சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதாவது அரசர்களாக இருந்தாலும் சரி, ஆலிம்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, நபி தோழர்களாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தில் சில சந்தர்ப்பங்களிலே மகிழ்ச்சிகரமான முறையிலே நகைச்சுவையாக, வேடிக்கையாக பேசியிருக்கிறார்கள், வேடிக்கையான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா, பிரபலியமான அரபுலகத்தினுடைய மன்னர், அவர்களும் அவருடைய துணைவியார் சுபைதா அம்மா ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன வாக்குவாதம். அதாவது ஃபாலுதா, இப்பொழுது ஃபல்லூடா என்ற ஒரு உணவு இருக்கிறதா, இதுபோல் ஃபல்லூதா என்கின்ற ஒரு உணவு, அது ரொம்ப டேஸ்டியானதாக, சுவையானதாக இருக்கிறதா, அல்லது பாதாமில் கலந்து செய்யப்பட்ட ஒரு உணவு. கணவனும் மனைவி, மன்னரும் மனைவியும் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துக்கூடிய அந்த அவையில் இந்த ஃபாலுதா என்கின்ற உணவு தான் சுவையானது என்று கணவன் மனைவி இருவரிலே ஒருவர் சொல்ல, இன்னொருவர் இல்லை, பாதாம் கலந்து செய்யப்பட்ட அந்த உணவு தான் ரொம்ப டேஸ்டியானது, ரொம்ப சுவையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கொண்டே இருக்கின்ற போது கொஞ்சம் வாதம் முத்திவிட்டது. எது ரொம்ப சுவையானது என்று நாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் ஹனஃபி மذஹபுடைய மிகப்பெரிய ஒரு இமாம், அப்போதைய ஒரு நீதிபதியாக இருந்தவர்கள், காதியாக இருந்தவர்கள், அவங்கள கூப்பிட்டு நாம் வச்சு கேட்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆலிமை கூப்பிட்டு உணவு சுவையாக இருக்குதா இல்லையா, எது நல்ல சுவையாக இருக்குதுன்னு சொல்லி மிகப்பெரிய நீதிபதி ஜட்ஜை கூப்பிட்டு வந்து கேட்குற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ மன்னருடைய அவையில் போய் இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் காசி வந்துட்டாங்க, வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போது இந்த ஃபாலூதாங்கிற உணவு ரொம்ப சிறந்ததா, சுவையானதா, இந்த பாதாம் கலந்து செய்யப்பட்ட இந்த உணவு சுவையானதா என்று இரண்டு பேர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த வாதத்தை நீங்கள் தான் தெளிவிச்சுடணும், எது நல்லது. அப்போது இவங்க சொன்னாங்க, அதை பார்க்காம அதை டேஸ்ட் பண்ணாமல் சொல்ல முடியாது, அப்போ அதை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி உத்தரவிடப்பட்டது. அந்த உணவை கொண்டு வந்து ரெண்டையும் கொண்டு அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டு விட்டது. வைக்கப்பட்டு அந்த ஃபலூடாவையும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு விட்டு இது நல்ல சுவையாக இருக்கிறது அப்படின்னு அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார். இன்னொரு பாதாம் கலந்து செய்யப்பட்ட இன்னொரு உணவு அதை சாப்பிட்டுட்டு இதுவும் நல்லதாக இருக்குது அப்படின்னா, அப்போ இது ஒரு சரியான தீர்வு இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்குது, இதுக்கு ஒரு நீதிபதி தேவையில்லை, இதுக்கு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படி. இது என்ன தீர்ப்பு இமாம் அவர்களே? ஒன்று இது நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா அது நல்லா இருக்குது, நல்ல சுவையாக இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் யாருக்காக ஒரு ஆளுக்கு திருப்தி கிடைக்கும். அவர்கள் அந்த நிலைமையை பார்த்தாங்க. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் ரெண்டு பேருக்கு மத்தியில் வாக்குவாதமாக இருக்குது, ஏதாவது ஒரு பக்கம் தூக்கி சொல்லிட்டோன்னா இன்னொரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, ரெண்டுமே எப்படி நல்லா இருக்குங்கிறீங்க? அப்போது நகைச்சுவையாக சொன்னாங்க, ஃபாலூதாவை சாப்பிடும்போது அதில் உள்ள டேஸ்ட்டு இதுதான் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது, அதை சாப்பிடும்போது அதை சாப்பிட்டு அது நாக்கில் சுவை எந்த அளவுக்கு நிற்கிதுன்னா அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அதுதான் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது என்று இரண்டுக்கும் மத்தியிலே இப்படி ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அவர்கள் அந்த இடத்துல நகைச்சுவையாக சொல்லிவிட்டு அவர் நகர்ந்தார். இப்படி மிகப்பெரிய மனிதர்கள், மிகப்பெரிய இமாம்கள், நீதிபதிகள், நபிமார்கள், சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையிலே இப்படி தங்களுடைய ஆசுவாசப்படுத்தி கொண்டது, தங்களுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நகைச்சுவையாக பேசிய விஷயங்களை எல்லாம் நாம் வரலாற்றிலே காண முடிகிறது. ஏனென்று சொன்னால் மனித இயல்பு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னதைப் போல உடலுக்கு சோர்வு ஏற்படுவதைப் போல உள்ளத்திற்கும் சோர்வு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் நாம் இவ்வாறு நகைச்சுவை உணர்வோடு வேடிக்கையாக பேசி இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்ற போதுதான் உள்ளம் சோர்வடையாமல் இருக்கும், உள்ளம் உற்சாகப்படும், புத்துணர்ச்சி ஏற்படும். ஏன் என்று சொன்னால் சஹாபாக்கள் காரணம் சொல்வார்கள், அவ்வாறு ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்ற போது தான் நாம் கொண்டிருக்கக்கூடிய செயலிலே ஒரு ஈடுபாடு, ஒரு புத்துணர்ச்சி,
இன்னும் அதை உத்வேகத்தோடு செய்யக்கூடிய நிலைப்பாடு வரும் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அரபுலகத்திலே ஒரு பெரிய ஒரு அமீர் தலைவர், ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய பெருந்தலைவர் ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு மனிதரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறார். சாப்பாடு கொடுக்கும்போது ரொம்ப ஆர்வமான முறையில் ஒரு சிறிய ஆட்டை அறுத்து உணவு கொடுக்கப்படுகிறது. இப்போ பெரிய அமீருடைய ஒரு பெருந்தலைவர் அவருக்கு முன்னால் உட்காந்து ஒரு கிராமப்புறத்தினுடைய அரவி சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது ரொம்ப ஆவல் பிடிச்ச மாதிரி சாப்பிட்றத இந்த அமீர் பார்க்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, மாலக்க தகத்துள் சரூஃபக்க அண்ண உம்மகோ நத்தகத்தக்க, ஏன் இவ்வளோ ஆவல் பிடிச்ச மாதிரி சாப்பிட்றீங்க? அதாவது என்னமோ அதனுடைய அந்த குட்டியினுடைய தாய் உங்களை முட்டின மாதிரி, அந்த குட்டியினுடைய தாய் உங்களை முட்டினா எவ்வளோ கோபமாக சாப்பிடுவீங்களோ அது மாதிரி வேக வேகமாக ரொம்ப சாப்பிடுவீங்களே. அதற்கு அந்த கிராமப்புறத்து அரபி இவருக்கு பதில் சொன்னார், அந்த அமீருக்கு, மாலக்க தஷ்பகு அலைஹி அண்ண உமகு அனலாத்துக்க, ஏன் இவ்வளோ கருணை காட்டுறீங்க? இவ்வளோ பெரிய ஒரு பற்றுதலும் கருணையுமா பேசுகிறீங்களே, இந்த குட்டியினுடைய தாயிட்ட நீங்கள் பால் குடிச்சிங்களா அப்படின்னு. இப்படி அமீராக இருந்தாலும் சரி, கிராமப்புறத்து சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது நகைச்சுவையை பரிமாறி இருக்கிறார்கள். இது ஏனென்று சொன்னால் உள்ளத்தினுடைய சடைவை தணிப்பதற்காக வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அதுக்கு அனுமதிக்கிறான், மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் இது மாதிரியான ஓய்வு காலங்களில் நாம் நம்முடைய ஆசுவாசத்திற்காக வேண்டி அதை ஒரு சிறப்பான முறையில் அதை நாம் கழிப்பதற்கு, நம்முடைய சொந்த பந்தங்களை சந்திப்பது, நண்பர்களை சந்தித்து அளவலாவிக் கொள்வது, நகைச்சுவையான முறையிலே நாம் பேசிக்கொள்வது, அது மாதிரியான செயல்பாடுகளில் யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தாத பேச்சுக்களாக, யாரையும் பாதிக்காத, யாருடைய உள்ளத்தையும் அவருடைய உடைமைகளையும் பாதிக்காத அளவுக்கு இருக்குமானால் அது இஸ்லாத்தின் பார்வையில் வரவேற்று தகுந்தது என்பதை மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ், வரலாற்றினுடைய ஒளியிலே நாம் பார்த்தால் அது நமக்கு காண கிடைக்கிறது. அது நமக்கு முன்மாதிரியாக அது கிடைக்கிறது, படிப்பனையாக கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா விளங்கும் நசீபி தந்தல் புரிவானாக. பலந்த வகையிலே அல்லாஹ்வுடைய திக்ரோடு, அவனுடைய தியானத்தோடு, அவனுடைய நினைவுகளோடு இந்த ஓய்வு காலங்களை நம்முடைய